ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம 12 ராசி அன்பர்களுக்கும் சனி வக்கர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சனி வக்கரமானால் என்ன பலன் தரும்? சனி பகவான் சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து விலகி இருக்கும் பொழுது அந்த கிரகம் வக்கரம் அடையும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவானுக்கு விழாதனால அந்த கிரகம் பின்னோக்கி நகர்வது போல் ஒரு தோற்றத்தை கொடுக்கும். தோற்றம் தான், சில பின்னோக்கி நகரல, அவர் ஸ்லோவாகிறாரு, அதனால் அது பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி தோற்றத்தை அமைப்பு கொண்ட அந்த வக்கரமான சனி பகவான் இயற்கைக்கு மாறான பலன் தரப்போகிறார். அப்போ இந்த இயற்கைக்கு மாறான பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அவர் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது கர்மக்காரகன் சொல்லுவோம். நிறைய 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி சம்பந்தமான ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலனை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அது இயற்கைக்கு மாறான பலனை கொடுக்கணும்னு சொல்லும்போது என்னன்னா, அந்த சனி பகவான் நல்ல பலன்களையும் வாரி வழங்க வல்லமை கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்குது அப்படின்னா, இந்த சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சி மென்மேலும் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை தரும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா இல்லை பாதகமான மாற்றங்களா அப்படின்னு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் 12 ராசி மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் டீட்டெயிலாக எந்த விஷயங்கள் செய்யலாம், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 13ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானுடைய வக்கரம். அடுத்த 138 நாட்கள் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்குது. தனுசு ராசி மாதிரி அந்த 7.5 சனியில் கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. வாழ்க்கையில் ஒரே நஷ்டம், பிரச்சனை, பிரிவினை, வாழ்க்கையில் என்னென்னலாம் கஷ்டம் வருமோ அதை எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்தவர்கள் தனுசு ராசி என்பவர்கள். ஆனால் உங்களுடைய மனசு தாங்க கல் மாதிரி இருந்து அதை எல்லாத்தையும் ஜெயிச்சு சமாளிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. மற்றவங்களாம் இருந்தாங்கன்னா இந்நேரம் என்னென்னோ பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த தற்கொலை பண்ணிக்கணும் கூட எண்ணம் கூட சில பேருக்கு வந்திருக்கும். ஆனால் என்ன இது பார்த்துருவோம், நம்மளுக்கு வாழ்க்கையில் கஷ்டன்றது வரதான் செய்யும், அதை போராடி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சவங்க தனுசு ராசி என்பது. அந்த மாதிரி நினச்சவங்க எல்லாம் சாதிச்சிட்டிங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலைமை அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்திருப்பீங்க. அந்த நிலைமையெல்லாம் மாறி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார், போனால் அந்த டைம்லாம் வாழ்க்கையில் நிஜமாகவே ரொம்ப கஷ்டம், நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் யோசிச்சுருக்கேன், என்ன இருக்குது, சரி இது மாதிரி வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா என்ன ஆகும், ஏதாவது யூஸ் இருக்கா, என் மனைவி தான் கஷ்டப்படுவாங்க, என் குழந்தைங்க தான் கஷ்டப்படுவாங்க, எங்கள் அப்பா அம்மா தான் கஷ்டப்படுவாங்க, அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு மனசை நீங்களாக தேர்த்திக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான். யாரெல்லாம் தனுசு ராசியாக இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி மனநிலை இல்லாமல் யாருக்குமே இல்லை. ஆனால் இப்போது வாழ்க்கையில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நடக்குது, ஆனாலுமே எனக்கு பழைய மாதிரி நான் சம்பாதிக்க முடியல, அந்த வருத்தம் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு சார், ஆனால் கொஞ்சம் கடன் தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. யாரெல்லாம் தனுசு ராசியாக இருக்கீங்களோ முக்கியமாக சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, இந்த 3 திசையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் போயிட்டுருக்கு, இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் நடக்குது. அந்த சேஞ்சஸ் போதலை நினைக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சியில் நிறைய மாற்றங்கள் வரும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை தேர்வு செய்வது முக்கியம். எங்கே சார் இதுக்கே பணம் இல்லை, பணத்தை பற்றி யோசிக்காதீங்க. பாருங்கள், வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதையை பாருங்கள். பணம் வாங்கிட்டா இல்லை உங்கள் அப்பாவா கொடுத்தாரு, அம்மாவா கொடுத்தாங்க, தொழில் பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்களாம் ஏதோ உருட்டி பரட்டி அப்படியே சில நேரத்தில் லாக் ஆகி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டு வரீங்க. உண்மை தானே அது? அப்போ நீங்கள் அந்த பணத்தை பற்றி யோசிக்காமல் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் என்ன வாய்ப்புகள் இருக்குது, புதுசாக நம்ம எதாவது செய்ய முடியுமான்னு யோசிங்க. அதை யோசிச்சிட்டிங்கன்னா, அந்த யோசனை எனக்கு போயிட்டுருக்கு சார்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க.
யாருக்கெல்லாம் அந்த யோசனை போயிட்டுருக்கோ நீங்களாம் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த யோசனை இப்போ ஒரு 3 மாதமாக அதிகமாக இருக்குது தனுசு ராசி என்பவர்களுக்கு. வேறு எதாவது பண்ணணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம்ம நிறைய அவமானப்பட்டுட்டோம், இதுக்கப்புறம் ஜெயிக்காமல் இருக்கக்கூடாது, 4 பேர் மத்தியில் நம்மளும் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும், திருப்பி நகை சேர்க்கணும், வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் பயங்கர தீவிரமாக அப்படியே தீப்பழம் மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு. அந்த மாதிரி எரியக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்கரம் வெற்றியை மட்டும் கொடுக்க போகுது, புதிய வாய்ப்புகளை கொடுக்க போகுது, பண வசதிகளை கொடுக்க போகுது, பண வரவுகளை கொடுக்க போகுது. உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனை, தொழிலில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரதுனால குறைய போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த எண்ணம் இருக்குது, நம்ம எப்படியாவது நல்ல வேலைக்கு போயிடணும், நல்லா சம்பாதிச்சிடணும், பெரிய லெவலாக ஆயிடணும், 4 பேருக்கு மத்தியில் நம்மளும் சம்பாதிச்சு காட்டணும், நம்மளை எவ்வளோ பேர் அவமானப்படுத்தினாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுத்தினாங்க, உற்றார் உணர்வை நம்மளை ஏளனமாக பேசினாங்க. உங்கள் அம்மா அப்பாவே சில நேரத்தில் உங்களை கைவிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உங்கள் அம்மா அப்பா அது மாதிரி யாரே கிடையாது, பட் ஆனால் உங்களுடைய கெட்ட நேரம் அவங்களையே கஷ்டப்படுத்தியிருக்கும், அவங்களாலேயே உதவ முடியாமல் சூழ்நிலாம் வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ நல்லா மாறி இருக்குது. உங்களாலேயும் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும், பெரிய லெவலில் வேலையில் மாற முடியும், பெரிய லெவலில் வேலைக்கு போக முடியும். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸை தனுசு ராசி என்பதில் இருக்குது. அதில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இருக்குது. சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாற்றம் பண்ணிக்கங்க. தனுசு ராசியாக இருக்கீங்கன்னா இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போனால் நீங்கள் வேலை மாறணும். அந்த வேலை மாறும்போது நல்ல கிடைச்சா மட்டும் போங்க, எல்லாம் போகாதீங்க. இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். நல்ல சம்பளம் வருது சார், எனக்கு ஒரு 10% ஹைக் கொடுக்குறாங்க, 20% ஹைக் கொடுக்குறாங்க, 30% ஹைக் கொடுக்குறாங்க, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. இல்லை சார் 1 வருஷம் தான் ஆச்சு வேலைக்கு போய், 2 வருஷம் தான் ஆச்சு, அதை பற்றி யோசிக்காதீங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் மிஸ் பண்ணாதீங்க. அதே போல் வெளிநாடு போங்க, வெளியூர் போங்க, சம்பாதிங்க. பெரிய லெவலில் உங்களோட கடன் பிரச்சனை தீர்க்க முடியும், பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த திறமை, அந்த புத்திசாலித்தனம், அந்த வாய்ப்புகள் இருக்கானா இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, சூப்பராகிடுவீங்க. அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அங்கேயும் வேலை இல்லாமல் சில பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு, வண்டி, வாகனம் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வரும், அதை வாங்கியே தீருவீங்க. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. என்னென்னா அதிகமாக கடன் போய் வாங்காமல் பார்த்துக்கோங்க. என்னென்ன நிறைய தனுசு ராசினர்கள் பண்ண தப்பு என்னென்னா, உங்கள் சம்பளத்துக்கு ஃபுல் லோன் வாங்கி தான் கடந்த காலகட்டத்தில் மாட்டினீங்க. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு வீடு வாங்குறீங்கன்னா சேஃபாக உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி வீடு வாங்கிக்கிங்க, தப்பே கிடையாது. அந்த வீடு வாங்கணுன்ற எண்ணம் இப்போ நிறைய இருக்கும். அதுவும் இந்த வக்கர பயிற்சிக்கு அப்புறம் ஒரு வீடை போய் பார்ப்பீங்க, புக் பண்ண போயிடுவீங்க, கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதற்கான விஷயங்களை செய்யலாம். நிறைய தனுசு ராசி என்பது ஒரு காராவது, ஒரு 2 வீலராவது அடுத்த 138 நாள் வாங்காமல் இருக்க மாட்டீங்க. அதுவும் புதிய டெக்னாலஜி, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஈவி வாங்கினா என்ன, நிறைய தேசப்பற்று கொண்டவர்கள் என்னென்னா, நிறைய கார்பன் கம்பஷன் ஆகி நிறைய எமிஷன்ஸ் வருது, பொல்யூஷன் வருது, அதனால் நம்ம ஈவிக்கு மாறுவோம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்ககிட்ட தோணும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இடம் விற்க முடியாதவங்க இடம் விற்க முடியும், வீடு விற்க முடியாதவங்க வீடு விற்க முடியும். அதன் மூலமாக திருப்பி ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்து வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு, அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய பேருக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் வக்கரகதியில் கொடுக்க போகிறாரு. அதுமாதிரி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு. குழந்தை இல்லாதவங்கன்னா ட்ரீட்மெண்ட் போயிருங்க, அது யோசிக்காதீங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் சனி 4ஆம் இடத்துல வக்கரமாகும்போது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கிடச்சிரும். நீங்கள் அதுக்கு போக மாட்டீங்க, அதான் ப்ராப்ளமே. இல்லை சார் என் கணவர் வரல, என் மனைவி வரமாட்டேன்றாங்க, இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி குழப்பமே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் போங்க, கிடச்சிரும், சேஃபாக இருப்பீங்க. அதே போல் வெளிநாடு சென்று சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. வெளிநாட்டிலே உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குது, வீசா முடிய போகுதுன்னா அதெல்லாம் வீசாலாம் ஈஸியாக எக்ஸ்டெண்ட் ஆகிடும், கவலையப்படாதீங்க. கொஞ்சம் என்னென்னா கவலைப்படாமல் தேடுங்க. அதுவும் இந்த மூல நட்சத்திர அன்பர்கள், இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு என்னென்னா ஒரு குழப்பம் இருக்கும். ஐயோ நம்ம இருக்க முடியுமா, இருக்க முடியாதா, இல்லை வெளிநாடு போயிடுவோமா, இந்தியா போனால் ரொம்ப கஷ்டப்படுவோமே, இந்த கஷ்டப்படுவோமே யோசிச்சுட்டே நிறைய தப்பு பண்ணுறீங்க. அது மாதிரி தப்பு பண்ணாமல் அழகாக பிளான் பண்ணி இருந்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்புல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். சனி பகவான் வக்கர பயிற்சி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது.
நல்ல இடத்துல இருக்கும்போது சனி வக்கரமாகிறாரு, கோச்சாரத்துலேயும் வக்கரமாகிறார், ஜாதகத்துலேயும் வக்கரமாகும்போது என்னென்னா நிறைய பல மடங்கு நன்மையான பலன்களை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்துட்டு தான் இருக்கார். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடாது பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன முறைகளை, தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போல பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டண வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறாங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சிங்கிள் பேஜில் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிடிஎஃப்பில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன் வராது. அதேமாதிரி நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்லேயே 51 பக்கம் கொடுக்குறோம். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுலேயும் பலன்கள் இருக்காது. ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுக்கணும் சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.